இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 ஸ்பர்ஷ் புக்ல கத்திய கண்டல கொடுத்திருக்க லெசன் கார்த்தூஸ் தான் பார்க்க போறோம். கார்த்தூஸ் அப்படின்னா கார்ட்ரிட்ஜ்னு அர்த்தம். இந்த கன்னை ஷூட் பண்றதுக்கு தேவையான அந்த ஷாட்ஸ் இருக்கு இல்லையா, அது இருக்கிற அந்த மெட்டாலிக் சிலிண்டரோட பேரு கார்ட்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில கார்த்தூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெசன் நம்மளுக்கு டிராமா பேசிஸ்ல கொடுத்திருக்காங்க. இது ஒரு 1 ஆக்ட் பிளே. இந்த லெசன்ல நம்ம லைஃப் ஆஃப் வசீர் அலி கான் பத்தி பார்க்க போறோம். வசீர் அலி கான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவதுடைய நவாபான அசீஃப் உத் தௌலத்தினுடைய மகன் தான் வசீர் அலி. இந்த வசீர் அலி அப்படின்றவர் ரொம்பவும் ஒரு பிரேவான பர்சன். அவரோட ஒரே எய்ம் என்ன அப்படின்னா, ட்ரேடுக்காக நம்ம கண்ட்ரிக்கு வந்த அந்த பிரிட்டிஷ் பீப்புளை நம்மளோட கண்ட்ரில இருந்து வெளியில அனுப்பணும் அப்படிங்கறது அவருடைய ஒரே எய்ம். அதுல அவர் வின் பண்ணவும் செஞ்சாரு. இந்த லெசன்ல வசீர் அலி பத்தியும் அவருடைய தைரியமான பிரேவ்ஃபுல்லான ஆக்ட் பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி லேखक பரிச்சயம், லெசனோட இன்ட்ரோடக்ஷனும் நான் கொடுக்கறேன். அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கார்த்தூஸ் லெசனோட ரைட்டர் ஹபீப் தன்வீர். 1923 to 2009. 1923 में छत्तीसगढ़ के रायपुर में जन्म हबीब तनवीर ने 1944 में नागपुर से स्नातक की उपाधि प्राप्त की. 1923 छत्तीसगढ़ रायपुर பிறந்த ஹபீப் தன்வீர் அப்படின்றவர் 1944 नागपुर ग्रेजुएट डिग्री வாங்கியிருக்கார். तत्पश्चात ब्रिटेन की नाटक अकादमी से नाट्य लेखन का अध्ययन करने गए और फिर दिल्ली लौटकर पेशेवर नाट्य मंच की स्थापना की. तत्पश्चात அதாவது கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டனுக்கு போயிட்டு நாடக் அகாடமி, அதாவது டிராமா அகாடமியில போயிட்டு நாட்டிய லேக்கன் தியரிட்டிக்கல் ரைட்டிங் அதை பத்தின ஸ்டடியும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தில்லிக்கு திரும்பி வந்துட்டு பேஷேவர் நாட்டிய மஞ்ச் அப்படின்னா ப்ரொஃபஷனல் தியேட்டர் ஒன்று एस्टैब्लिश பண்ணியிருக்காரு. नाट्यकार, कवि, पत्रकार, नाट्य निर्देशक, अभिनेता जैसे कई रूपों में ख्याति प्राप्त हबीब तनवीर ने लोक नाट्य के क्षेत्र में भी महत्वपूर्ण कार्य किया. नाटककार, ड्रामा आर्टिस्ट, कवि, पत्रकार, नाट्य निर्देशक, that is director of the drama, अभिनेता, actor, இந்த மாதிரி நிறைய அவருடைய versatile கேரக்டரோட இருந்திருக்காரு. அதனால ஒரு ஃபேமஸும் ஆயிருக்காரு. ஹபீப் தன்வீர் லோக் நாட்டியக்கே, அதாவது ஃபோக் டிராமாஸ் அது பண்ற அந்த ஏரியால கூட ரொம்பவும் மகத்துவபூர்ண காரியக்கே ரொம்பவும் ஃபேமஸான ஒர்க் பண்ணியிருக்காரு. कई पुरस्कारों, फेलोशिप और पद्मश्री से सम्मानित हबीब तनवीर के प्रमुख नाटक है. நிறைய புரஸ்கார் பிரைசஸ் வாங்கியிருக்காரு. ஃபெலோஷிப், அது மாதிரி பத்மஸ்ரீ, இந்த மாதிரிலாம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினா அவருடைய முக்கியமான அதாவது மாஸ்டர் பீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா பாजार, चरणदास चोर, देख रहे हैं नैन, हिरमा की अमर कहानी. इन्होंने बसंत ऋतु का सपना, शाहजहांपुर की शांति भाई, मिट्टी की गाड़ी और मुद्रा राक्षस नाटकों को ஆதினிக் ரூபாந்தர் பி கியா. ஸோ இந்த மாதிரி நாடகங்களை மாடர்னா அதை திரும்பவும் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிராமாஸ் நேம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. अंग्रेज इस देश में व्यापारी के भेष में आए थे. अंग्रेज அதாவது பிரிட்டிஷ் பீப்புள் நம்ம கண்ட்ரிக்கு எதுக்காக வந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். வியாபாரி கே பேஷ் में, அதாவது ஒரு ட்ரேட் பண்றதுக்காக நம்ம ஊருக்கு அவங்க வராங்க. शुरू में व्यापार ही करते रहे, लेकिन उन्हें इरादे केवल व्यापार करने के नहीं थे. शुरू में அதாவது இந்த பிகினிங்ல அவங்க வியாபார் ட்ரேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய இராதே, அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, केवल व्यापार करने के नहीं थे. அது ட்ரேட்ல மட்டும் நிக்கல. धीरे धीरे उनके ईस्ट इंडिया कंपनी ने रियासतों पर कब्जा जमाना शुरू कर दिया. धीरे धीरे ஸ்லோவா அவங்களுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது அவங்க ட்ரேட் பண்றதுக்காக நம்ம ஊர்ல கொண்டு வந்த அந்த கம்பெனியில போய் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரியாஸ்தோ அப்படின்னா ப்ரொவின்ஷனல் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அவங்கள மேல கப்ஜா ஜமானா शुरू कर दिया, அட்டாக் பண்ணி கேப்சர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. उनकी नीयत उजागर होते ही अंग्रेजों की हिंदुस्तान से கத்தேர்னே கே பிரயாஸ் பி ஷுரு ஹோ கயே. அவங்களுடைய அந்த இன்டென்ஷன், அதாவது நம்மளுடைய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றணும், கேப்சர் பண்ணணும்ன்ற அந்த இன்டென்ஷன், உன்கி நியத் உஜாகார் ஹோத்தே ஹி, அது ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் அங்கிரேஸும் கோ இந்துஸ்தான் சே கத்தேர்னே, பிரிட்டிஷ் பீப்புளை நம்ம கண்ட்ரில இருந்து வெளியில தரத்துறதுக்கு
प्रयास भी शुरू हो गया. நம்ம people என்ன பண்றாங்க, நம்மளுடைய லீடர்ஸ், கிரேட் லீடர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்கள வெளியில துரத்துறதுக்கான எஃபோர்ட்டும் நிறைய போடுறாங்க. प्रस्तुत पाठ में एक ऐसे ही जाबाज के कारनामों का वर्णन है जिसका एकमात्र लक्ष्य था अंग्रेजों को इस देश से बाहर करना. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த லெசன்ல एक ऐसी ही जाबाज, जाबाजना ஒரு brave person, அவருடைய காரணமோ அதாவது deeds, அவருடைய செயல்கள் का वर्णन है, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. जिसका एकमात्र लक्ष्य था, அவருடைய ஒரே ஒரு லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா अंग्रेजों को इस देश से बाहर करना, இங்கிலீஷ் பீப்புளை நம்ம கண்ட்ரில இருந்து வெளியே தரத்துறது தான் அவருடைய ஒரே ஒரு इंटेंशन. कंपनी के हुक्मरानों की नींद हराम कर देने वाला यह दिलेर इतना निडर था कि शेर की भांद में पहुंचकर उससे दो दो हाथ करने की मानिंद कंपनी की बटालियन के खेमों में ही नहीं आ पहुंचा, बल्कि उनके कर्नल पर ऐसा रौब गालिब किया कि उसके मुंह से भी वे शब्द निकले जो किसी शत्रु या अपराधी के लिए तो नहीं ही बोली जा सकते थे. कंपनी के हुक्मरानों की नींद हराम करना. सो नींद हराम करना அப்படின்றது ஒரு முஹாவரே. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரேஷான் करना, बहुत परेशान करना, to give more troubles. சோ இவர் என்ன பண்றாரு, கம்பெனிக்கே ஹுக்குமாரோ, அந்த பிரிட்டிஷ் பீப்புளுடைய ரூலர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய நீந்த் ஹராம் करना, அவங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறாரு. देने वाला यह दिलेर, அந்த மாதிரியான ஒரு दिलेरனா again a courageous person, इतना निडर था, निडरனா பயமில்லாத ஒரு ஆளு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் கி பாந்த், பாந்த்னா அந்த ஷேரினுடைய டென் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த கேஜ்ல அந்த டென்னுக்கு ஷேரினுடைய டென்னு சொல்லுவாங்களே அதுலயே போய் ரீச் ஆகிட்டு உஸ்ஸே दो दो हाथ करने की मानिंद, மானிந்த் அப்படின்னா அந்த மாதிரி, அதுக்கு மேலேயே கை வைக்கிற மாதிரி, அதாவது அது கூடயே ஃபைட் பண்ற மாதிரி. பட்டாலியன் கே கேம் மே ஹி நஹி பहुंचा, பிரிட்டிஷ் பீப்புள் இருக்கிற அந்த பட்டாலியனுக்குள்ள மட்டும் போகல. அவர் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பல்கி உன்கே கர்னல் பர் ஐசா ரௌப் காலிப் கியா, அதை தவிர்த்து அவர் என்ன பண்ணாருன்னா கர்னல் கிட்ட, பிரிட்டிஷ் கர்னல் அதுக்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு ரௌப் காலிப் கியா, ரௌப் காலிப் கியா அகைன முஹாவரே, இதெல்லாம் ரைட்டர் நம்மளுக்கு வந்து ஒரு முஸ்லிம் ரைட்டர் அப்படின்னா நமக்கு நிறைய உருது வேர்ட்ஸ் வந்திருக்கும். அதுல ரௌப் காலிப் கியா அப்படின்னா ரொம்பவும் கோவமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வேர்ட்ஸ் பேசுறாரு. ரௌப் காலிப் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்கான வந்து பேசுற மாதிரி, அது ஒரு முஹாவரே. ரௌப் காலிப் கியா கி உஸ்கே முஹ் சே பி வே ஷப்த் நிக்கலே, அந்த மாதிரி பேசும்போது कर्नल वाइल अंडे ஒரு வார்த்தை வருது என்னன்னா किसी शत्रु या अपराधी के लिए तो नहीं तो बोले जा सकते हैं, எந்த ஒரு எனிமி கிட்ட கூட இல்ல ஒரு கிரைம் பண்ணவங்க கிட்ட பேச முடியாத மாதிரியான ஒரு வார்த்தைகள் அவர் வாயில இருந்தே வரா மாதிரி, அவள அந்த அளவுக்கு அவர் வந்து சேலஞ்சிங்கான பயம் கொடுக்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் பேசியிருக்காரு. இப்ப லெசன்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.